பிரெஞ்சு சிட்டி இது வந்து சிங்கப்பூரா மாற்றுறது எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு பல சமூக ஆர்வலர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. இது உங்களோட நிலைப்பாட்டில் இருந்தது. பிரெஞ்சு காலத்தோட பிரெஞ்சோட பழமை இது, அதை ஏன் மாற்றணும் அப்படின்ற ஒரு இது அப்படி பார்த்தா நம்ம இது ஒரு தமிழ் கலாச்சாரமான ஒரு நாடாக இருந்தது. அதையே பிரெஞ்சுக்காரங்க வந்து மாற்றினாங்க. இந்த வீம்பு கேள்வி இப்போ கேட்டு பேச்சுவார்த்தை நடந்துட்டு அது அளவே இல்லை. இது வந்து காலங்காலமாக நம்ம பேசிட்டே இருக்கலாம். பட் சிங்கப்பூருங்கிறது ஒரு கான்செப்ட். ஏன்னா சிங்கப்பூர் வந்து ஏன்னா நம்ம கிளைமேட்டாக இருக்கட்டும், நம்மளோட பீச் ஏரியாவாக இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு சிமிலர் கிளைமேட். இன்னொன்று அவங்க வந்து ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல் மாடலாக இருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒரு விஷயமும் நம்ம இப்போ தான் வந்து டிராஃபிக்காக இருக்கட்டும், பொல்யூஷனாக இருக்கட்டும், இப்போல்லாம் நம்ம இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறோம். இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு ஒரு சொல்யூஷன் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஏன் இப்போ நம்ம இவங்க டெக்னாலஜி இவங்களை சொல்யூஷன் எடுக்கிறோன்னா, இவங்க சிங்கப்பூருங்கிறது ஒரு பேஸ் தான். அவங்க உலகம் ஃபுல்லாக நாடு ஃபுல்லாக கம்பெனி வச்சுருக்காங்க. பெங்களூரில் நம்ம இந்தியாவிலையும் அந்த கம்பெனி இந்தியாவிலையும் இருக்குது. இது போக வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஷேர் பண்ணுறோம். இப்போ எப்படி நீங்கள் கேட்குறது எப்படி இருக்குன்னா, நம்ம ஏன் நம்ம மக்கள் இங்கேருந்து டாக்டர் படிச்சு அமெரிக்கா போகணும், ஏன் கனடா போகணும், ஏன் ஜப்பான் போகணும்னு கேட்குற மாதிரி இருக்குது. நம்ம நாலேஜ் எப்படி இங்கேருந்து நம்ம இது டெக்னாலஜிலையும் என்ஜினியர்ஸ் எப்படி டாக்டர்ஸ் எப்படி இங்கேருந்து மற்ற நாடு போய் பண்ணாங்களோ அந்த மாதிரி இந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் ஆர்கிடெக்சர்லாம் வந்து அங்கேருந்து ஃபாரினில் எப்படி ஆல்ரெடி இந்த சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க, அவங்களோட சொல்யூஷன் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம அந்த அதிகாரிகளை சந்திச்சிருக்கீங்க. ஆளுநர் குழுவோட முதலமைச்சரை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அவரும் வந்து இதுக்கு முதலமைச்சருக்கு தான் நீங்கள் எதாவது அப்ரூவல் வாங்கணும், ஏதாவது முதலமைச்சரும் ஒரு இது இருக்கணும், அங்கே மொய்க்கணும். இல்லை, அவர் இன்னும் மினிஸ்டர் போடுறதுலேயே ரொம்ப பிஸியாக இருக்கார். அதனால் அவர் அந்த டிஸ்டர்ப் பண்ண வேணாங்கிறதுக்காக அவர் இந்த ஃபஸ்ட்டு போர்ட்ஃபோலியோ இதுலேயே ரொம்ப தாமதமாகிட்டு இருந்தது. ஸோ அந்த வேலையில் பிஸியாக இருக்கிறனால சரி அவர் அந்த வேலையை பார்க்கட்டும், மற்ற வேலையை நம்ம அதிகாரிகள் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தனால அது அங்கே போய் நாங்கள் அதை விஷயமா பேசுவோம்.